மூக்கல்ல போட்டு ஹெல்த்தியான ஒரு பொரி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம. வெல்கம் டு மனம் நலமும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மூக்கல்ல நம்ம வெள்ளை மூக்கடையில் எப்படி குழம்பு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பொரி குழம்பு மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு ஆளாக்கு மூக்கடலை ஊற வச்சுருக்கேன். இதை நான் நைட்டு ஊற வச்சேன். 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். மூக்கடலை கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மூக்கடலையை ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம மூக்கடலை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, ஒரு 7 தக்காளி, ஒரு 7 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இதெல்லாம் அரைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா அரைஞ்சிக்கணும். தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காரக்குழம்பு, அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம எண்ணெய் சூடானோன்னே நம்ம வெங்காயம் தாளிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த காரக்குழம்புக்கு வெந்தயம் சேர்க்கக்கூடாது. வெந்தயம் சேர்த்தா மூக்கல்ல கசப்பாக தெரியும் கொஞ்சம். அதனால் வெந்தயம் சேர்க்கக்கூடாது. கருவேப்பிலை போட்டோம்னா கொஞ்சம் தூரமாக நின்றுக்குங்க. இது நல்லா பூண்டு கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பாருங்கள். நான் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். 7 தக்காளி எடுத்தேன். அதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்குங்க. தக்காளி நல்லா நிறம் மாறி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். தக்காளி அரைச்ச மிக்சியும் அலசி இதிலேயே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும் தக்காளி வதங்கி கலர் மாதிரி வரத்துக்கு. நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கலாம் தக்காளி வதங்குற வரைக்கும். பாருங்கள் தக்காளி கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்புலேயே உப்பு சேர்த்துருக்கோம். குழம்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும். தேவைன்னா நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது குழம்பு நல்லா கொதி வருது.
இப்போ நம்ம வந்து மூக்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் மூக்கடலை சென்னா பருப்புன்னு சொல்லணும் இல்லையா, வெள்ளை மூக்கடலை நம்ம சேர்க்க போகிறோம். இது வெந்துடுச்சா நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி மசிது பாருங்கள். இந்த அளவுக்கு வேகணும் பருப்பு. நான் வந்து ஒரு 3 விசில் விட்டு குக்கரில் 3 விசில் வச்சு இறக்குனேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்க்கும் போது வேக வச்ச தண்ணியோடய சேர்த்துக்குங்க. அதில் சத்து நிறைய இருக்குது. வேக வச்ச தண்ணியோடய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் வந்து மிளகாத்தூளில் இருக்க பச்சை வடை போகும். இந்த பருப்புலேயும் வந்து இந்த மிளகாத்தூள் எல்லாம் வந்து மசாலாலாம் வந்து உள்ளே இறங்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நம்ம குழம்புல ஊற்றுறதுக்கு புளி பாருங்கள், இந்த அளவு புளி எடுத்தால் போதும். ரொம்ப புளி ஊற்றக்கூடாது. ரொம்ப புளிப்பு ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது. நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் புளி ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும். இந்த பாருங்கள், இந்த அளவு புளி, அந்த புளி காய்ச்சினோம் இல்லையா, அதை கரைச்சி அதுலேயும் கம்மியாக தான் நான் எடுத்துருக்கேன். இந்த அளவு புளி இருந்தால் போதும். புளி ஜாஸ்தியாக ஊற்றிங்கன்னா புளிப்பாயிடும். இப்போ புளி ஊற்றியாச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம தேங்காவை ஊற்றிக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். மசிய தேங்காவை இதோடு சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடணும். அவ்வளோதான். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் ஊற்றினோன்னு ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடணும். தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப அடுப்பில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கிளறி விட்டுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கணும். அவ்வளோதான், மூடிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம குழம்பு பரிமாறணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துங்க. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான மூக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம் நல்லா தாராளமாக. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ஹெல்த்தியான டிஷ்ஷோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.